எப்பவுமே எப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியுமா? ஆக்சுவலி நம்மளால் முடியும். ஹாப்பியாக சந்தோஷமாக நீ இதை சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும்னு கூட கேட்டிருக்கலாம். ஆக்சுவலி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம சந்தோஷத்தையும் நம்மளோட பிரச்சனைக்கான ஆறுதலையும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் தேடுறது தான் நம்ம தப்பு. அதனால தான் நம்ம எப்பயுமே சோகமாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், ஒரு துக்கம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொருத்தவங்க கிட்டே போயிட்டு பாத்தியா எங்கள் வீட்டில் இப்படி நடந்துடுச்சு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இன்றைக்கி, நான் இதுலேருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறோம். அது உங்களுக்கு அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்போஸ் உங்களுக்கு அவங்க மூலமாக சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல இடங்களில் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு சோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? நம்ம பிரச்சனையை நம்ம உட்காந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களோட பேசி, நம்ம இப்போ நமக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசுகிறதுனால அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமே தவிர, வெளியே உள்ளவங்கக்கிட்ட பேசுகிறதுனால சந்தோஷமே கிடைக்காது. ஸோ என்ன சண்டைனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிச்சுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். அடுத்த நேரம் அவங்க முகத்தை பார்த்து ஒரு சாரி, ஒரு லவ் யூ, ஒரு அப்படி சொல்லிட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். உங்களோட பிரச்சனைக்கும் சால்வ் கிடைக்கும். ஓகேவா?